ஹாய் கைஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நைட் நேரத்தில் நம்ம பெட்ஸால் என்ன பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அங்கே போனால் பார்க்கலாம். முதல்ல நம்ம லவ் பேர்ட்ஸ் ரொம்ப நாளாக வெட்டியாக தான் இருக்காங்க. நோ இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். முட்டையும் வைக்கிறதில்ல, கொஞ்சம் பறிக்கிறதில்ல, ஒன்லி ஃபார் ஈட்டிங் மட்டும்தான். நம்மளை பார்த்தா ஓடிட்டாங்க மேலே. வாங்க அடுத்த பெட்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஆடு பாய்ஸ் தான். இவர் கெடா, இவர் கேலு, இவர் இல்லை இவங்க கேலு. இங்கே ஒருத்தர் பாய் இருக்காப்புல. இவருக்கு தான் நேற்று கொஞ்சம் வயிற்று வலியாக போச்சு. இன்றைக்கி தான் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்காப்புல. கட்டியிருக்கு. இன்னும் 2 குட்டி குழந்தைங்க இருக்காங்க. வாங்க அதையும் காட்டுறேன். அதுவும் ஆடு பாய்ஸ் தான். வாங்க பார்க்கலாம். இதில் தான் போயிட்டு பக்காவாக பேக் பண்ணி வச்சுருக்கோம். வாங்க பார்க்கலாம். பக்காவாக கவர் பண்ணி வச்சுருக்கோம். ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன். அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க நம்ம தான் வந்திருக்கோன்னு. மொத்தம் இதில் 2 பேர் இருக்காங்க. ரோஸை பார்த்தீங்களா? இது கொஞ்சம் வளர்ந்துருச்சு. இது கட்டி போடணும். இப்போதைக்கு கட்டி போட இடம் இல்லை, அதனால் வடாப்பிலே வச்சு மூடியாச்சு. இதை தான் நான் இப்போதைக்கு லைட்டிங்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நம்ம சேனலுக்கு. இதே நல்லா தான் இருக்குது. இதை அப்படியே கவர் பண்ணி வச்சிடலாம். ஏன்னா இந்த டைமெல்லாம் பனிக்காலங்காட்டி இதை கவர் பண்ணி வச்சா தான் உள்ளே பனி போகாது. இது செம்பரி ஆடு. பனி போச்சுன்னா மண்டை வீங்கிருன்னு சொல்லுவாங்க. வாங்க அடுத்து போய் பார்க்கலாம். இது வந்துட்டு கலர் ஃபிஷ் மிக்சட் கப்பீஸ். இதே போய்க்கு கலர் தெரியாது, எதில் இருக்குது தெரியும். நோ சேஞ்ச், அதே தான் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கோழி பாய்ஸ். இதுதான் நம்ம கோழி பாய்ஸ். அதே 2 பேர் தான் இருக்காங்க. ஆனால் முன்னாடி வீடியோக்கு விட இந்த வீடியோவில் கொஞ்சம் பெருசாகிட்டாங்க. சைஸ் வேணால் நல்லா வந்துருச்சு. சேவல்லாம் இப்போ கூகுது. காலையில் காலேஜ் போகிறங்காட்டி காலையில் நேரம் வீடியோ அப்லோட் பண்ண முடியாது. நைட்டு அணைஞ்சோன்னு தான் வந்து அப்டேட் பண்ணணும். அதனால சரியாக தெரிய மாட்டேங்குது. இன்னும் கோழியெல்லாம் முட்டை விடலை. முட்டை இட்டக்கப்புறம் அப்டேட் பண்ணுறேன். சாயந்தரம் வந்து இந்த இடத்துல அடைஞ்சிரும் கோழி. நம்ம பிடிச்ச கூண்டில் போட்டுருவோம். இது வந்துட்டு புறா கூண்டு தான், அப்படியே தான் இருக்குது. எதுவும் இதில் வாங்கி வளர்க்க ஆரம்பிக்கலை. வாங்கி வளர்ப்போம் கூடிய சீக்கிரம். காலேஜில் கொஞ்சம் எக்ஸாமெல்லாம் போயிட்டுருக்கு. அதெல்லாம் முடிஞ்சக்கப்புறம் தான் ஒவ்வொன்றா வாங்கணும். வாங்கினக்கப்புறம் நம்ம சேனல் அப்டேட் பண்ணுவோம். இவர் வந்துட்டு நம்ம காவலன் டாக் பாய்ஸ். இதுதான் அவரின் அறை, பெட்ரூம். உள்ளே வந்து சாக்கு தான் பெட்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்காரு இவர். இவர் கொஞ்சம் சுறுசுறுப்பு ஜாஸ்தி. இப்படி தான் ஏதாவது பண்ணுவாப்பில். குட்டியாக தான் இருக்குது, இன்னும் பெருசாக ஆகலை. ஆனால் இதை விட குட்டியாக தான் நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். இதுதான் அவங்க செட்டப். அவங்க பெட்ரூம் உள்ள பெட்டு உள்ளே இருக்குது. இது வந்துட்டு கோழி கூண்டு வேலை செட்டப் தான் போயிட்டுருக்கு. இதான் நீக்கி விடுற கேட்டு. இது மேலே வந்துட்டு இதான் அங்கே ஒரு சிமெண்ட் அட்டை இருக்குது பார்த்தீங்களா? அதை எடுத்துகிட்டு வந்து மேலே கவர் பண்ணிவிட்டு இதை திறந்து விட்டு மூடுற மாதிரி.
எனக்கு தெரிஞ்ச அடுத்த வீக்கில் வாங்கிடும்னு நினைக்கிறேன். வாங்கினோன்னு நம்ம சேனல் அப்டேட் பண்ணுறோம், எங்கே வாங்குகிறோம் என்ன ஏதுன்னெலாம். இது வந்துட்டு கோழி பாய்ஸுக்கு தீனி போடுற இடம். இப்போதைக்கு 2 பேர் தான் இருக்காங்க, ஸோ இதே போதும். அடுத்து தண்ணி வந்துட்டு இதில் தான் ஊற்றி வைப்போம். இதெல்லாம் கழுவி வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெங்காய சருகு கோழிக்கு போட்டு வச்சுருக்காங்க. இவர் இப்போ ரெடி ஆகிட்டாப்புல. வயிற்றாலெலாம் போச்சு, வயிறு வலி ஏற்பட்டது, எல்லாத்துலேருந்து க்யூர் ஆகிட்டாப்புல. சுறுசுறுப்பாக இருக்காப்புல. இப்போ தான் காதில் மட்டும் லைட்டாக உனியிருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். இதை மட்டும் கொஞ்சம் அதுக்கு ஏதாவது மெடிக்கல் ஷாப்பில் வாங்கிட்டு வந்துடணும், ஊற்றணும். என்ன தான் நம்ம காட்டில் மேய்ச்சாலும் நைட்டில் கொண்டு வந்து தீவனம் கட்டியே தான் ஆகணும். அப்புறம் கட்டின கொம்பெல்லாம் இருக்குது, இதுலேயே தின்னுட்டு மீதி வச்சுருக்கு. நாய் நண்பன் உள்ளே போய்விட்டான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள், கூட லைக்கும் சேர்த்து பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.